இந்த பொசிஷன்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்கு. பிளாக் பிளே பண்ணணும். ஒரு பானை புஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். ஏன்னா பான் ஃபார்வர்ட் வந்துச்சுன்னா வீக் ஸ்கொயர் கிரியேட் ஆகும். சோ அந்த இடத்த நம்ம ஹோல்னு சொல்லுவோம். அங்க ஆப்போனன்ட் அவங்களோட பீசஸை பிளேஸ் பண்ணி அவுட் போஸ்ட் கூட கிரியேட் பண்ணுவாங்க. சோ இங்க பிளாக் பான் F5ன்னு புஷ் பண்றாங்க. அதாவது நைட்டை கிக் பண்ண ட்ரை பண்றாங்க. பான் F5ன்னு ஒரு மிஸ்டேக் பண்ணனால நைட் இங்க E5 ஸ்கொயர்ல பிளேஸ் ஆயிருது. வீக் ஸ்கொயர் ஸ்பாட் ஆனால நைட் அவுட் போஸ்ட் கிரியேட் பண்ணிருது. சோ இப்போ பிளாக் கிட்ட டார்க் ஸ்கொயர் பிஷப் கிடையாது. பிளாக் இந்த நைட்டை கேப்சர் பண்ணணும்னா ஒன்னு பான் வச்சு டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிட்டு கேப்சர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சோ இது ரெண்டு தான் ஆப்ஷன். இந்த அவுட் போஸ்ட அவ்வளவு ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. இப்போ ஒரு சில மூவ்ஸ் பிளே பண்றாங்க. பிளே பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு தப்பான டிசிஷனை பிளாக் எடுக்கிறாங்க. பான் G5ன்னு மூவ் பண்ணிருந்தாங்க. சோ இதை வந்து ரிமூவ் த டிஃபெண்டர்ல லூர் த டிஃபெண்டர்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க ஒரு பானை டேக்ஸ் எடுத்துக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. சோ அப்படி பான் டேக்ஸ் எடுத்தா இங்க நைட் போகும் அப்படிங்கிறது ஒயிட்டுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல பிளாக் கவனிக்க தவறுனது. இங்க பிளாக்கோட கிங் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இப்போ 4 மூவ்ஸ்ல செக்மேட் இருக்கு. D7 செக் வைக்கிறாங்க. ஒருவேளை கிங்க H8 கொண்டு போனா இன்னும் 3 மூவ்ஸ்ல ஒயிட் இங்க செக்மேட் வைக்கணும். அப்படி செக் வைக்க தவறுனா கூட 1 மூவ்ல இங்க ஒயிட்டுக்கு செக்மேட் ஆயிரும். சப்போ 3 மூவ்ஸ்ல செக்மேட் வைக்கணும்னா ஒயிட் இப்போ இங்க குயின் செக் வைக்கணுமா இல்ல நைட் செக் வைக்கணுமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரெண்டுல ஒரு பீஸை மாத்தி மூவ் பண்ணாலும் இந்த கேம் டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.